வணக்கம். உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும். இன்றைக்கி நாம் ஹெல்த்தியான ஒரு சூப்பரான வடை தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் இதில் இந்த கப்பால், இதுதான் அளவு, இந்த கப்பால் 4 கப்பு உளுந்து மாவு எடுத்திருக்கேன். நல்லா ஊற வச்சு அரைச்சி அப்படி 4 கப்பு மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு அடுத்தது 2 ஸ்பூன் புழுங்கல் அரிசி, 1/2 ஸ்பூன் பச்சரிசி ஊற வச்சு அரைச்சி இதால் 1/2 கப்பு வந்திருக்கு. இதை எடுத்திருக்கேன். இதுதான் கணக்கு, அளவு இதுதான். இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். அப்படியே இதை நல்லா வலிச்சு போட்டாச்சு. அடுத்ததாக 1/4 கப் ராகி மாவு, அடுத்தது 1/2 கப் கடலை மாவு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ணி போட்டாச்சு, 1 பச்சை மிளகாய் நைஸாக கட் பண்ணி போட்டிருக்கோம், 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தலை, அதையும் நைஸாக கட் பண்ணி போட்டாச்சு. அடுத்ததாக 2 இனுக்கு கருவேப்பிலை, இதையும் நைஸாக கட் பண்ணி போட்டிருக்கோம். இப்படி பிடிச்சா எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு முருங்கைக்கீரை, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், தேவையான அளவு சால்ட்டு. இப்போ வடை தட்டி போடுற அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம். குட்டி குட்டி வடையாக தட்டி மசால் வடை மாடல்லையே போட்டுடலாம். ஒவ்வொரு வடைக்கும் இது மாதிரி தண்ணியில் கையை கழுவிட்டு அதுக்கு பிறகு கொஞ்சமாக மாவு எடுத்து அப்படி உருட்டி அப்படி போட்டுக்கோங்க. உளுந்தும் சரி அரிசி மாவும் சரி தண்ணி விடாமல் மிக்சியில் அப்படி கெட்டியாக அரைச்சிக்கோங்க. தண்ணி அதிகமாக விடாமல் கொஞ்சமாக விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மொறுமொறுப்பாக பெரட்டி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் மிதமான சூட்டிலேயே வேக வச்சு எடுத்துக்கலாம். எல்லாத்துலேயுமே வைட்டமின் ஏ, வைட்டமின் பி, வைட்டமின் சி, நோய் எதிர்ப்பு சக்தி, கால்சியம், பொட்டாசியம், இரும்புச்சத்து, நார்ச்சத்து எல்லாமே நிறைய இருக்கு. உடலில் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. நல்லா வெந்திரிச்சு எடுத்துக்கலாம். ஹெல்த்தியான வடையும் வேர்க்கடலை சட்னியும் செம்மையா இருக்கும். ட்ரை பண்ணுங்க. வேற லெவல். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.